பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. நம்ம வாரம் நம்மளோட ஞானசரி பாராயண குழுவுல வெள்ளிக்கிழமை நம்ம வந்து சக்திசார பகுதியை நம்ம எடுத்திருக்கோம். இதுல அம்மா வந்து மகேஸ்வரி அம்மா ரொம்பவும் மிகுந்த ஈடுபாடு கொண்ட சன்மார்க்கத்துல ரொம்ப மிகுந்த ஈடுபாடு கொண்டு நல்ல அருமையா பாடல்கள்லாம் நல்லா பாடுறாங்க. அவங்க அவங்க வந்து இந்த சன்மார்க்கத்துல எவ்வளவு தூரம் பயணித்துட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து அவங்களோட பேசும்போது தான் நமக்கு தெரியும். எவ்வளவு நாளா வந்து சன்மார்க்கத்துல இருக்காங்க, எப்படிலாம் இதை வந்து எல்லா இடத்துலயும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட பேசும்போது நமக்கு அதெல்லாம் தெரிய வரும். அம்மா உங்களை பத்தியும் அதே சமயத்துல உங்களோட சன்மார்க்க பயணத்தை பத்தியும் இல்ல எந்த டாபிக்கை பத்தியும் பேசுறதுனாலும் தாராளமா பேசுங்கம்மா. மேடை உங்களுக்கானதும்மா, நீங்க பேசலாமா. நன்றிங்க. நமது சன்மார்க்க சங்க இயக்குனர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் இந்த அவையில் வள்ளல் பெருமானை பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் மருதூரில் கிராம கர்ணமாக இருந்த ராமையா பிள்ளைக்கு 6வது மனைவியாகிய சின்னம்மைக்கு 5வது பிள்ளையாக அவதரித்தார் வள்ளலார் பற்றிய வாழ்க்கை வரலாறு நம் அனைவருக்கும் தெரிந்ததே. சிறு வயதிலேயே தந்தையை இழந்து பின் சின்னம்மையின் தாய் வீடாகிய பொன்னேரியில் குடியேறினார்கள். அவர் கருவிலேயே திருவானவர், ஓதாது உணர்ந்தவர். 5 வயது ஆரம்ப பள்ளி பயில மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் குருகுல பள்ளியிலேயே ஔவையார் அருளிய ஆத்திச்சூடி கொன்றை வேந்தனை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற பாடலை புறக்கணித்து அந்த குமார பருவத்திலேயே ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று பாடியவர். கந்தசாமி கோயில் என்ற கந்தக்கோட்டம் என்பதை கந்தக்கோட்டம் என்று அழைக்க தொடங்கினார். இவரது 12ஆம் வயதில் ஞான வாழ்க்கையை தொடங்கினார். அதாவது அவருக்காக ஒதுக்கப்பட்ட மாடி அறையில் கண்ணாடியில் கந்த பெருமானை தரிசனம் செய்து ஞானம் பெற்றார். இவர் முதலாக சோமு செட்டியார் வீட்டில் ஞானசம்பந்தர் பற்றி சிறப்பு சொற்பொழிவு செய்த போது இரவு நெடுநேரம் ஆகியது. மக்கள் இவரது சொற்பொழிவை விரும்பி வரவேற்றனர். இவர் ஞானசம்பந்தரை ஞான குருவாகவும் திருவாசகத்தை வழிநூலாகவும் கொண்டு வாழ்ந்தவர். அதன்பின் 25 ஆண்டு காலம் சென்னையில் உள்ள 7 கிணறு பகுதியில் வசித்த போது திருவொற்றியூர் தியாகராஜர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு தினமும் சென்று வழிபட்டார். இக்காலத்தில் திருவலிதாயம், திருமுல்லைவாயில், திருத்தணி சென்று வருவார். அப்படி சென்று வரும்போது வழியில் அரக்கோணம் தாலுகா சித்தர்பாடி என்ற தண்டலம் கிராமத்தில் ஒரு சத்திய ஞான சபையை ஏற்படுத்தி சமுதாய ஒற்றுமைக்கான சொற்பொழிவுகளை நடத்தினார். அன்பர்களின் வேண்டுதல்களின் பேரில் ஆங்காங்கே சன்மார்க்க சங்கங்களையும் நிறுவினார். இவர் வாழ்ந்த காலத்தில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் கீழ் அடிமை வாழ்க்கையில் மக்கள் இருந்தனர். ஜாதி வெறியும் சமய வெறியும் தலைவிரித்தாடியது. இந்த நிலையில் பிராமணர்கள் ஆதிக்கம், தீண்டாமை என்ற கொடுமை, கோயிலில் சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றும், குறிப்பாக ராஜாராம் மோகன் ராய், ஆதிசங்கரர், ரவீந்திரநாத் தாகூர், ராமகிருஷ்ணர் போன்றவர்களின் ஆதிக்கம் இவற்றை எதிர்த்து வள்ளலார் தாய்மொழி தேவநாகரி என்ற சமஸ்கிருதம் என்றால் தந்தை மொழி செந்தமிழ் என்று வாதாடினார். குறிப்பாக ஆதிசங்கரர் தேவாரம், திருவாசகம் போன்ற திருமுறை நூல்களில் இறைவரை அர்ச்சிக்கும் நாமம் குறைவு, எனவே சமஸ்கிருதத்தில் தான் சிறந்தது, அதில் அர்ச்சனை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று தர்க்கம் புரிந்தார். அதற்கு நம் வள்ளலார் திருவடி புகழ்ச்சி என்ற தலைப்பில் பரசிவம், சின்மயம், பூரணம், சிவபோக பாக்கியம்
என்று ஆரம்பித்து 128 வரிகளில் பாடியுள்ளார். இதில் 32 வரிகள் வடமொழி எழுத்துக்களில் கலந்தது. அடுத்த 64 வரிகளில் தமிழில் உள்ள தேவாரம், திருவாசகம், திருவிளையாடல் புராணம் இவற்றின் சிறப்புகள் பற்றியும், அடுத்த 32 வரிகளில் இறைவனின் பாதத்தை வேண்டி போற்றியுள்ளார். இதனால் சமய சமுதாய ஒற்றுமையை உண்டாக்கி சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டுள்ளவர். மேலும் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் இறைவன் எங்கும் இருக்கிறார், மேகக்கூட்டத்தில் மின்னல் போல் தோன்றி மறைகிறார், ஒளியின் விளங்குகிறார் என்று கூறுகிறார். 7, 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பரும் சம்பந்தரும் அவ்வாறே ஜோதியில் கலந்தனர். அதேபோல் மாணிக்க வாசகரும் அருட்பத்து என்ற தலைப்பில் ஜோதியே சுடரே என்றும், திருவெம்பாவையில் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்றும், கேழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதி என்றும் கூறுகிறார். அத்தன்மை போல் வள்ளலாரும் மகாமந்திரமாக அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று பொதுவான மந்திரத்தை மக்களுக்கு அறிவித்தார். இவர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் அன்றோ என்று கூறியதிலிருந்து என்ற பாட்டு 36வது தலைப்பில் 469வது பாடலாக அமைந்துள்ளது. இதன்படி இவர் கருவிலேயே திருவானவர் என்பது விளங்குகிறது. ஜீவகாருண்யத்தையும் இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஆன்ம ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பவர்கள் சித்தர் நிலை அடைவதற்கு மகாமந்திரமாக பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்னும் மரணமிலா பெருவாழ்வு வாழ பதவி அடைய கூறியுள்ளார். பசித்திரு என்பதில் உள்ள பாவும், தனித்திரு என்பதில் உள்ள தாவும், விழித்திரு என்பதில் உள்ள வீயும் சேர்ந்து பதவி அடைய வழிவகுக்கிறது என்றும் ஞானசரிகை மூலம் காட்டியுள்ளார். பிரிவாற்றாமை என்ற தலைப்பில் 29வது பிரிவாற்றாமை என்ற தலைப்பில் 465 பாடலாக பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்றார். மேற்படி நீதி நடம் செய் பேரின்ப நிதி எல்லோருக்கும் அமைய வாய்ப்பில்லை. வாய்ப்பை ஏற்படுத்த நாம் பாடுபட்டாலும் முயற்சி திருவினையாக்கும் என்பது போல் அவரவர் அனுபவத்திற்கு ஏற்ப அமையும் என்பதுதான் உண்மை. இதையே திருவாசகத்தில் குழைத்த பத்து என்ற தலைப்பில் குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் என ஆரம்பித்து கோனே என்னை குழைத்தாயே என்று முடிக்கிறார். அவர் கூறும் உபதேச மந்திரமும் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதவி கெட்டும் என்று கூறியுள்ளார். பசிக்கு உணவு தர வேண்டும் என்று தர்மசாலை ஏற்படுத்திய வள்ளலாரே 112 தலைப்பு மெய்யருள் வியப்பு பகுதியில் 1827, 1828, 1829 ஆகிய பாடல்களில் கீழ்வருமாறு கூறுகிறார். அறிந்த நாட்கள் தொடங்கி, அதாவது இறைவனை அறிந்த நாட்கள் 12வது வயசுல ஞான தீட்சை தான் கண்ணாடியில் கந்த பெருமானை பார்த்தது, அவருக்கு ஞானம் பிறந்தது. அறிந்த நாட்கள் தொடங்கி இற்றை பகலின் வரையுமே அடியேன் பட்ட பாட்டை நினைக்கில் கல்லும் கரையுமே, எரிந்த அப்பாடு முழுதும் இன்பமாயிற்றே, எந்தாய் கருணை எனக்கு மிகவும் சொந்தமாயிற்றே. 12 ஆண்டு தொடங்கி இந்த பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே, துணியாது அந்த பாடு முழுதும் சுகமதாயிற்றே, துரையே நின்மை அருளில் இங்கு எனக்கு சொந்தமாயிற்றே. 6 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே, ஏராய் அந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே, இறைவா நின்மை அருளிங்கு எனக்கு சொந்தமாயிற்றே என்று கூறியுள்ளார். மக்களால்
வள்ளலார் என்று போற்றப்படும் திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகள் என்ற பெயரும் புகழும் மேற்படி மகாமந்திரத்தை கடைபிடித்ததாலும் அவரது 12வது வயதில் கந்தசாமி கடவுளின் தீட்சையினாலும் கிடைத்ததே அன்றி வெறுமனே கிடைத்ததாக சொல்லவும் முடியாது. கருணையும் கொடைவள்ளல் தன்மையும் பிறவி குணமாக அமையும் என்று ஔவையார் கூறியுள்ளது போல் ராமலிங்க அடிகள் அவர்களுக்கும் அமைந்துள்ளது என்று கூறி ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஆகிய அனைவரும் ஒருமை உள்ளவராகி உலகியல் நடத்த வேண்டும் என்ற பெருநோக்கோடு வள்ளலார் திருவாய் மலர்ந்தருளிய செந்தமிழ் திருப்பாடல்களின் தொகுதியே திருவருட்பா என்னும் கருவூலமாகும். அருளாளர்கள் பாடிய பாடல்கள் அனைத்தும் அருட்பாக்களே. ஆனால் திரு சேர்ந்து திரு அருட்பா என்று வள்ளல் பெருமானின் பாடிய பாடல்களின் தொகுதியே ஆகும். ஆண்டவனை அனைவரும் நாள்தோறும் வேண்டி போற்றும் நிலையில் உரைநடை பகுதி வேண்டுகோளாக அமைந்தவை. சுத்த சன்மார்க்க சத்திய சிறுவிண்ணப்பம், சுத்த சன்மார்க்க பெருவிண்ணப்பம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம், சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய ஞான விண்ணப்பம் என்பனவாகும். இவர் எழுதிய நூல்கள் ஒழிவியல் ஒடுக்கம், உரைநடை பகுதியில் எழுதியுள்ள ஒழிவில் ஒடுக்கம், தொண்டர் மண்டல சதகம், சின்மய தீபிகை, என்ற நூல்கள் தவிர வேங்கடரெட்டியார் கரூர் பகுதியில் வேங்கடரெட்டியார் கிராமமணியம் வீட்டில் தங்கி ஒரே இரவில் அகவல் முழுவதும் எழுதி முடித்தார். அங்குதான் தண்ணீரில் விளக்கு ஏற்றிய சம்பவம் உலகம் அறிந்தது. இறைநெறியை ஆன்மநேய பெருநெறி ஆக்கிய வள்ளல் பெருமான் தைப்பூச நன்னாளில் வடலூரில் உள்ள சித்தி வளாகத்தில் ஓர் அறைக்குள் சென்று கதவினை மூடிக்கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரான இறைவனோடு இரண்டர கலந்து ஜோதி வடிவானார். அவர் சித்தியடைந்த நாள் 30/1/1874 ஆகும். வள்ளல் பெருமானின் கொள்கைகள் இன்று உலகெங்கும் பரவி வருகின்றன. ஆண்டுதோறும் வடலூரில் தைப்பூச திருவிழாவுக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூடி சோதி வழிபாட்டில் கலந்து கொண்டு வள்ளல் பெருமானின் அருளை பெறுகின்றார்கள். வள்ளல் பெருமானின் அருள் திறத்தை, ஆன்மநேய ஒருமைப்பாட்டின் உயர்வை அறிந்து தெளிந்து திருவருட்பாக்களை நாளும் ஓதி நல்வாழ்வு பெறுவோமாக. நன்றி, வணக்கம். 10 நிமிஷம் சொன்னீங்க ஐயா, அதனால முடிச்சுட்டேன். நான் இன்னும் பேசுறதுன்னா நிறைய பேசலாம் வள்ளலார் பத்தி. அம்மா, உங்களுக்கு எப்போ வள்ளலாருடைய ஈடுபாடு ஏற்பட்டது, எப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க. எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து, நான் கிராமக்காரனம் தான் அவரு. அதனால அவரு வீட்டுல தினம் படிக்க சொல்லுவாரு வள்ளலார் பாடல்களை பத்தியா. அதாவது நாமவழி இருக்குங்களா, அம்பலத்தரசே அருமருந்தே, அத தினம் பாடுவோம். அப்புறம் பாட்டுங்கள்லாம் கும்மி பாடல், அதெல்லாம் நிறைய பாடுவோம். அதனால சின்ன வயசுல இருந்தே பழக்கம்தான் எங்களுக்கு. வள்ளலாரை பத்தி என்னம்மா புரிஞ்சுன்னு இருக்கீங்க நீங்க? வள்ளலார் சின்ன வயசுல இருந்தே தெரியும் அப்படிங்கிறீங்க, வள்ளலார் பாடல் தெரியுன்றீங்க. வள்ளலாரை பற்றி நீங்க ஒரு கட்டுரை ரொம்ப அருமையா கோர்வையா அழகா ரொம்ப எடுத்து உரைச்சிங்க. ஒரு பிரசன்டேஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரசன்டேஷன் பண்ணீங்க. உங்களுக்கு சன்மார்க்கத்துல எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு, அதை சொல்லுங்கம்மா. நாங்க இவரு இங்க ஒருத்தர் முன்றத்தனம் யாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் தீட்சை கொடுத்திருக்காருங்க எங்களுக்கு அருட்பெருஞ்சோதி பத்தி, சிற்பரம் தற்பரம் அதெல்லாம். அந்த தீட்சை பிரகாரம் எங்க தீட்சைனா எப்படிமா கொடுக்குறாங்க? அவங்க பால் தண்ணி கையில போட்டு
இதுவரை செய்த பாவங்கள் எல்லாம் மறந்துட்டு இது மேல்ட்டு நீங்க சன்மார்க்க நெறியை கடைபிடிக்கணும். 5 கொள்கை. பொய் சொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, அப்புறம் கொலை கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சத்திய வாக்கு வாங்கிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதோட கண்ணாடியில இந்த விளக்க பார்த்து அது பிரகாரம் ஞான ஒளி பெறணும் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தாக்கா நமக்கு கடவுள் அருள் கிடைக்கும்ன்றாரு. அதெல்லாம் அவரு எந்த ஊர்லம்மா? இங்க கழிஞ்சூர்ன்ற இடத்துல. அவரு இப்ப இல்லைங்க, அவர் இறந்துட்டாரு, அவர் சமாதி ஆயிட்டாரு. வேற யாராவது ஏதாவது அம்மாவோட கருத்துக்களுக்கு ஏதாவது சேர்க்கறது ஏதாவது பேசலாம். ஏதாவது அவங்க கிட்ட சத்விசாரமான கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். அருட்பெருஞ்சோதி. அம்மா நல்லா அழகா ஒரு உரை சொன்னீங்க. வள்ளலாருடைய வரலாறு புத்தகத்துல இருந்து நிறைய வரலாறு நிறைய விதமா இருக்குமா. இப்போ நீங்க எடுத்து சொன்னீங்க இல்லைங்களா, இது எந்த புத்தகத்தை தழுவி இருக்குமா, ஏதாவது தெரியுமா? நானு எந்த புத்தகத்தையும் சொல்லலைங்க. எனக்கு தெரிஞ்சது நம்ம உரைநடை பகுதியில வர்றதுதான். அதுதான். இல்ல தெய்வ நிலையம் போட்ட புக்குங்களா உரைநடையில? உரைநடை பகுதின்றது நம்ம இப்ப படிச்சுமே அதே தாங்க. இப்போ நம்ம ஞானசரி இதுல குழுவுல படிக்கிறோம். ஏன்னா ஒரு 2-3 விஷயம் எல்லாமே நல்லா கரெக்டா இருக்கு. நிறைய விஷயங்க எனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு, வள்ளலார் அரக்கோணத்துக்கு அருகில ஒரு சபை நிறுவனர் சொன்னீங்கல்ல, அது இது வரைக்கும் எந்த வரலாறுல நான் படிச்சது இல்ல. நம்ம திருத்தணி போகும்போது வழியில அப்போ திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்ததுங்க, தண்டலம் கிராமம். அங்க சித்தர்பாடின்னு ஒண்ணு இருக்குங்க. அங்க சன்மார்க்க சங்கம் ஏற்படுத்தி அதுக்கு தனியா இப்ப கூட இன்னும் கூட நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த குழு. அப்படிங்களா? இது எனக்கு புது இதுமா நியூஸ். இது வரைக்கும் நான் இது கேள்விப்பட்டதில்லை. வள்ளலார் பெருமான் வடலூர்ல மட்டும்தான் நிறுவினாரு. முதல் அவருக்கு பிறகு ஒரு சபை நிறுவப்பட்டது நம்மளுடைய கடலூர் மாவட்டத்துல தான்றது எனக்கு தெரிஞ்சது. இது எனக்கு புதுசா இருக்கு. இதுல இருக்கும்போதுதான் அது நடந்தது. திருத்தணிக்கு போகும்போது ஏன்னா திருத்தணி எல்லாம் வடலூர் போறதுக்கு முன்னாடி தான் போனது. திருவற்றியூர், அப்போ எப்படி சபை நிறுவி இருப்பாரு? ஃபர்ஸ்ட் சபையே வடலூர் தானே. ஆனா சொற்பொழிவு சமுதாய நலனுக்காகவும் சமூக அது பண்ணிருக்காரு, சொற்பொழிவு பண்ணிருக்காரு. அதுதான் சபை நிறுவனர்னு சொல்லியிருந்தீங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க, ஒண்ணும் பரவாயில்ல. இருக்குங்க ஆனா அந்த சபை. சரிம்மா, எனக்கு தெரியல அது. இன்னொன்னு அகவல் எழுதுறது வேங்கட ரெட்டியார் வீட்டுல கழுங்குறியில நீங்க இல்லைங்களா? ஆமா. அது நம்ம உரைநடையிலயும் அது மாதிரி இருக்காது. ஏன்னா அவர் எழுதுறது மேட்டுக்குப்பத்துல வள்ளல் பெருமான் எழுதுறது ரெட்டியார் வீட்டுலதான் வழக்கு, தண்ணீர் வழக்கு. அது தண்ணீர் விளக்கு எரிஞ்சது ரெட்டியார் வீட்டுலதான். அகவல் எழுதுறது ஒரே இரவல் எழுதுறது அங்க கிடையாது, மேட்டுக்குப்பம் அப்படின்றதுதான் வரலாறு எனக்கு தெரிஞ்சு. இது எனக்கு புதுசா இருக்குமா. ஐயா கேட்டு பாருங்க. ஐயா, நம்ம மணிவண்ணன் ஐயா இல்லைன்னா நம்ம சிவராமன் ஐயா. மேட்டுக்குப்பத்துல எழுதினதான் அதுல குறிப்புலாம் எல்லா புத்தகத்திலும் அப்படிதான் இருக்கும். ஆமா. இத நான் இது மாதிரி இத ஏதோ ஒரு மாலை மலர்லயோ தினத்தந்திலயோ இந்த மாதிரி நான் படிச்சிருக்கிறேன். கருங்குழியில எழுதினாரு அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கிறேன். ஏன்னா 70ல இருந்து 74 வரைக்கும் அவர் மேட்டுக்குப்பம் தான். இது எழுதுறது 72, அதாவது சித்திரை தான் எழுதுறாரு ஒரு 8ஆம் நாள் இல்லைங்களா? அப்போ 70ல இருந்து 74 கருங்குழியில இல்ல அவரு. அம்மா அது இதுலதான் மேட்டுக்குப்பத்துல தான் எழுதுனாங்க. அது பரவாயில்லங்கம்மா, அது ஒன்றும் பெரிய இது இல்ல. அது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்லையா? அவர் அந்த வீட்டுக்கு கூட நாங்க போயிருக்கிறோங்க, அந்த மணியக்காரர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதுல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. அவர் அங்க அந்த வீட்டுலதான் தங்கி இருந்தாரு. தண்ணீர் விளக்கு ஏத்துந்து சபையை நிர்மாணிக்கும் போது
கருங்குழியில தங்கி இருந்து தான் அவர் வீட்டுல தான் நீங்க சொன்ன அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்த இடத்துல தான் அங்க இருந்தாரு. ஆமா. ஆனா அந்த சபையை நிர்மாணிச்சிட்ட பிறகுதான் இத அகவலை எழுதுறாரு. அது வந்து எங்க எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா மேட்டுக்குப்பத்துல எழுதுறாரு. ஓஹோ. அகவல் எழுதுனது இன்னும் விவாத பொருளா தான் இருக்குது. பல பேர் என்ன சொல்றாங்க, ஒரே நாள்ல எழுதினாருன்றதுக்கு உண்டான ஆதாரம் எதுவும் இல்ல. ஆக நாமளா சொல்லிக்கிறதா அப்படின்னு சிலர் வாதம் பண்றாங்க. அதனால ஆக அகவல் எழுதினார். அவ்வளவுதான். நாம அந்த விவாதத்துக்கெல்லாம் போக வேணாம். ஒரு நாள்ல எழுதினாரா, இல்லையா அந்த 14 நாலு நாள்ல பத்தி இல்லையா அவரு கைப்பட எழுதுறது எந்த தேதி என்னென்னலாம் குறிச்சிருக்காரு அதுலயே. அதனால இதுல அதான் சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. அதனால அதுவே சில பேரு இதுவா தான் பேசிட்டு இருக்காங்க இன்னும். ஆதாரம் எதுவும் இல்லை. அவர் ஒரே நாள்ல தான் எழுதினாரா? இல்ல அப்படின்றதெல்லாம் இல்ல. எழுதினார் அவ்வளவுதான். அதுக்குண்டான ஆதாரம் தான் இருக்குதே தவிர, ஒரே நாளில், ஒரே இரவில் எழுதினாருன்றதெல்லாம் அவரவர்களுடைய இதுதான் அப்படின்ட்டு அதுவே பலர் அதான் வாதம் அவங்க பண்ணிக்கிறாங்க. அனுபவம் தான் அதுக்கேத்த மாதிரி. ம். அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் சித்திரை மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை 18/4/1872 அதுல மேட்டுப்புக்கம் சித்தி வளாக திருமாளிகையில் ஆங்கிலேய ஆண்டு எழுதினார்ன்றது அவர் கைப்பட இருக்குது. இன்னும் தர்மசாலையில அந்த இது பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரிங்க ஐயா. இதுல இந்த புக்ல இருக்கு இந்த இவரு செங்கல்பட்டு நாகரத்னம் ஐயா வெளியிட்டுக்கிறாருங்க. அதுல இருக்குதுங்க அந்த தகவல். அதான் அது அது ஒரு சிலர் ஒரு தகவல்களை தவறாகவும் தெரியாமலும் நன்றி விளக்கெடுக்க செய்தார். அப்புறம் இது வள்ளலார் பக்தி நெறி நின்றாலும் உலக வாழ்க்கையில் மக்கள் சிறந்து அதனாலதான் உங்களை கேட்ட எந்த புக்ல புத்தகத்துல இருந்து நீங்க பார்த்ததுதான் அது. எடுத்தீங்கன்னு. நீங்க உரைநடை நீங்களா இப்பதான் சொல்றீங்க நீங்க செங்கல்பட்டு ராகவனத்தில் அவர் எழுதின புக்ல இருந்து படிச்சேன்னு. இந்த ஏன்னா தகவல் உரைநடையில இருக்கிறது நீங்க சொல்றதுல நிறைய உரைநடையில விஷயம் அது மாதிரி மாற்றம். வரலைங்களே. அதுதான் வரல. அவரு கருங்குழியில போய் தங்கனாருன்னு தான் இருக்குது. ஆனா இதுல அந்த மாதிரி அங்க எழுதுனாதான் இருக்குதுங்க. பரவாயில்லம்மா. இது இது ஒரு பெரிய கான்ட்ராவர்ஷியலான இஷ்யூ கிடையாது. அதை விட்டுடலாம். நம்ம அடுத்தது இப்ப நீங்க சன்மார்க்க பணியில இருக்கீங்களா? இருக்கிறேன் ஐயா. சரிங்கம்மா. சன்மார்க்க பணியில என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுடைய உங்களுடைய இது ஏதோ ஒரு இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களா? அதெல்லாம் சொல்லுங்கம்மா. நாங்க இதுல கோஆபரேட்டிவ்ல தான் ஸ்டோர்ல தான் வேலை செஞ்சிருந்தேன். சரிங்கம்மா. ஆனா எங்களுக்கு பென்ஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. 2000 ரூபாய் தான் பென்ஷன் வருது எனக்கு. அதுல வீட்டுல தான் நான் இருக்கிறேன். ஐயா என்ன பண்றாங்கம்மா? ஐயா என்ன பண்றாருங்க? அவரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆயிட்டாருங்க. சரிங்கம்மா. அந்த பென்ஷன் வச்சுதாங்க இப்ப நாங்க குடும்பம் தாமரை அம்மா தான் ஒரே பொண்ணு. தாமரை தான் எங்க பொண்ணு. அவ தான் எதுக்குன்னா உதவி செய்வாங்க. ஒரே பொண்ணுதாங்களா? ஆமாங்க. சரிங்கம்மா. ஐயா ஒரே பொண்ணு இல்லைங்க ஐயா, 3 பசங்க அவங்களுக்கு மொத்தம். அப்படியா? சரி. தங்கச்சி ஒண்ணு இருக்காங்க, தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. தங்கச்சி ஒருத்தவங்க, தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க ஐயா எனக்கு. தங்கச்சி என்னம்மா பண்றாங்க? தங்கை சென்னையில இருக்கிறாங்க ஐயா. டிவிஎஸ் குழுமத்துல ஒர்க் பண்றாங்க. சரிங்கம்மா. தம்பி யுஎஸ்ல இருக்கான். அதனால அவனால வர முடியறது இல்ல, போக முடியறது இல்ல. அது ஒரு மனசு கஷ்டம் தான் அம்மாவுக்கு கொஞ்சம் நிறைய. அது வேற வழி இல்லம்மா. நம்ம ஃபாரின் படிக்க வச்சு ஃபாரின் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான் வர முடியல, பார்க்க முடியலங்கிறதுனால ஒரு சில டைம் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவாங்க. அதுக்காக நான் அப்பப்போ இது பண்றதுனால என்னைய சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சரிங்கம்மா. நாங்க 3 பேருங்க ஐயா மொத்தம், அம்மாவுக்கு பிள்ளைங்க. சரிங்கம்மா. வெரி குட். நான் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாதுல்ல. அவங்க ஆனா ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு பாடல் பாடுறதுல. பாடல் ஐயா எங்க பாட்டி, அதாவது அம்மாவோட அம்மாவுமே ரொம்ப நல்லா பாடுவாங்கங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களோட அவங்க அப்பா
அம்மா அம்மா பேசுனது வந்து எங்க அம்மா நல்லா பாடுவாங்கன்னு சொல்றாங்கங்க. அதான் புரியுது. மரகதம்மா அம்மா அவங்க பேரு. அம்மா நீங்க நீங்க பேசுனதுல வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து இது ஐயா வந்து மத்தவங்களோட ஒருத்தர் மாதிரி தான் பாட்டு. சொன்னீங்க. ஆனா ஆமாங்க. ஐயாவோட இதுபடி பாத்தீங்கன்னா ம். உரைநடை பகுதியில என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே தத்துவங்கள்ன்றார். மாணிக்க வாசகர் முதற்கொண்டு எல்லாரையும் தேவாரம் திருவாசகம் எல்லாமே தத்துவங்கள் மூலமா சித்தர்கள் வந்து தத்துவங்களா சொல்றாங்க. ஐயா நம்ம உரைநடை பகுதியை படிச்சோம் அப்படின்னா ஐயா வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய நேரடி தூதர் மாதிரி தான் சொல்றாரு. அப்படியே அவருடைய பிரதிபிம்பம் கருவிலே திருவானவர் அவரு அப்படின்றாங்க. கருவிலேயே அவரு வந்து சிவனடியாருக்கு உணவு போடும்போது இரவுல வந்து அந்த அம்மா மழையில அவருக்கு ஒதுங்கிடமும் புது ஈர உடைய நீக்கி அவருக்கு உணவளித்து உயிருக்கு இடம் தந்ததுனால அவரு காலையில போகும்போது அந்த சிவனடியார் வந்து அந்த அம்மாவுக்கு விபூதி கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு போறாங்க. அதுல வந்து அவரு கருவிலேயே திருவானவர் அப்படின்னு சொன்னது முதல் எழுதுவே அதான். சரிங்க. அதான் 6வது மனைவியாகிய சின்னம்மைக்கு 5வது. நானு எல்லாம் நம்மள படிச்சது தானேன்ட்டு நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன். வரலாறு நான் நிறைய சொல்லலைங்க. சரிங்கம்மா. அதுல அதாவது நீங்க அவர் வந்து வழித்தோன்றல் வந்து நீங்க வந்து வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் அப்படின்ற அந்த பாடலுக்கு வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அவர் வந்து தேவாரம் திருவாசகம் அந்த பாடல்கள் அவங்கெல்லாம் வந்து அதுக்கு சொல்லல நான் தேவார திருவாசகம். திருவடி புகழ்ச்சி இருக்குத, பரசிவம் திண்மையும் பூரணம் சிவபோக பாக்கியம், அதுக்குதான் தேவாரம் திருவாசகத்துல வர்றது சேர்ந்து இருக்குதுன்னு சொன்னேன். ஆமாமா. இனிமேல் அதுல வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் அவங்க எல்லாம் வந்து ஐயா மாதிரியே ஜோதியா ஆயிட்டாங்க அப்படின்னீங்கல்ல. ஆமாங்க. அதெல்லாமே நம்ம ஐயா என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் ஒரு தத்துவங்களே அப்படிங்கிறார். முதல் 5 திருமுறைகள் அவங்கள போற்றி பாடுறாரு. 6ஆம் உரைநடை பகுதியில அதெல்லாமே தத்துவங்கள், சித்தர்கள் வந்து தத்துவங்களாக அதெல்லாம் வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறார். அதெல்லாம் உண்மையா நடந்தது வரலாறு இருக்குதுங்களே. 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி இருக்கிறேன்ல. ஆமாமா. நம்ம ஃபர்தரா இதுல வந்து பின்னாடி நம்ம வந்து நிறைய சொல்ல முடியாதுங்களே. அப்ப நம்ம வரலாறு தான் நிகழ்வு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அம்மா இத நம்ம தெரிஞ்சதுதான்மா. ஆனா இத வந்து வள்ளலார்ட்ட நம்ம கேள்வி கேட்கணும். வள்ளலார்ட்ட வந்து ஐயா நீங்க எப்படியா நீங்க இது மாதிரி சொன்னீங்க அப்படின்னு அவரை தான் நம்ம கேட்கணும். ஆமா. இல்லையா, அதெல்லாம் உரைநடையில சில பகுதிகளெல்லாம் மத்தவங்க சொல்லி எழுதுந்து, அதனால ஒரு சில கான்ட்ரவர்ஷியல் இருக்கு. அதே மாதிரி தொல்காப்பியத்தை பத்தி வள்ளல் பெருமான் அந்த அளவுக்கு சொல்லியிருப்பாரு. எல்லாமே பிழைய எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. நிறைய அதுல வந்து கான்ட்ரவர்ஷியல் இருக்கு. விளக்கம் சொல்லியிருக்காரு. ஏன்ற ஏகாரத்துக்கு பொருள் சொல்லியிருக்காரு. ஏன்னு வருது இல்லைங்களா, பூரணம் சிவபோக பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த 5 திருமுறைகள்ல பாடின அந்த ஏகம் தோகம் போகம் எல்லாம் விட்டுருங்கம்மா. அதெல்லாம் நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை வந்து அதெல்லாம் விட்டுருந்தாங்க. ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாரும் விட மாட்டாங்களே. அவங்கள பத்தி நமக்கு கவலை இல்லையே. நம்ம வந்து சன்மார்க்கிகளுக்கு தேவையானது 6ஆம் திருமுறை. ஏன் நமக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இறைநிலையை அடைவதற்கான வழிமுறையை தெரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவங்களோட நானும் வந்து அவங்க வந்து சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதுறாங்க, நானும் மந்திரம் ஓதணும் அப்படின்னு நினைச்சோம்னா நாம 10ஓட 1 11 தான் நம்ம வந்து சன்மார்க்க நிலையை அடைய முடியாது அப்படின்னு தான் ஐயா சொல்றாங்க. காலம் பத்தாதுன்றாரு. நீங்க அதுல வரலாறுக்காக சொல்லி இருக்கிறேன் நானு. இல்லம்மா, நான் உங்களை பண்ணாருல்ல சங்கராச்சாரியார் ஆதிசங்கரரே,
அது உண்மைதானே? இவர் எழுதுனதும் உண்மைதானே? அம்மா இல்ல இல்ல அம்மா 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 அவங்க சொல்ற அவங்க அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூமா அது நான் அவங்கள வந்து இது பண்ணல. அம்மா ஐயா நீங்க வந்து சொல்லுங்க. அந்த அதாவது சன்மார்க்க நெறிமுறையில நம்ம பயணம் பண்ணணும், சன்மார்க்கத்துல நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னும் போது நாம ஒரு சிலதெல்லாம் அததான் ஐயா சொல்றாங்க. சமயம் குலமுதல் சார்பெல்லாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறாங்க ஆமாங்க. இல்லைங்களா? நான் உங்களோட கருத்துக்களுக்கு மாறுபட்டு சொல்லல, ஐயாவோட கருத்தை சொல்றேன். உங்களுக்காக நான் எதிர்ப்பு குரல் கொடுக்கலம்மா, சரிங்க. ஐயாவோட நானு கருத்தை சொல்றேன். ஐயாவோட கருத்து தான் கடைசி முடிவுக்கு வர்றது. அதான் அறிவு. ஞான சித்தர் தானே அவரு? அவரும் ஞான சித்தர் தானே? இங்கதான் ஞான சித்தர், அவரை வந்து ஞான சித்தராகவும் எடுத்துக்கலாம், அவரை அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகவும் எடுத்துக்கணும். அதுதான் மெயின். அவரை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரா எடுத்துக்க வேண்டியதுதான் முதன்முறை. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பாடலாசிரியர், ஒரு ஒரு இன்னும் என்னென்ன அவரை பத்தி சொல்லணுமோ எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். ஆனா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு வேண்டியது முதன்மையானது அவர் தான், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அது வள்ளலாரை மட்டும் கும்பிடுறவங்களுக்கு தான் அது பொருந்தும். ஆனா அவரே பசித்திரு தனித்திரு பதவி கிட்டும். அதெல்லாம் சும்மாமா. அதெல்லாம் பசித்திரு தனித்திரு விழித்திருங்கிறது ஒரு ஒரு இதெல்லாம் வந்து அந்த கட்டுரையில, நீங்க படிச்ச கட்டுரையில கவிதையில வந்திருக்குமே தவிர, பசித்திரு விழித்திரு தனித்திரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சீக்கிரட்டுமா அது. அது பதவி கிடையாது. அது அவரு அதெல்லாம் கடைபிடிச்சுதானே அவரு தீட்சை அடைஞ்சிருக்காரு. யாருமா தீட்சை அடையிறது? அவருக்கு நீங்க தான் அவரை கருவிலே திருவுட்டுறாருன்றீங்க, அப்புறம் அவருக்கு ஒரு தீட்சை வேற வேண்டி கிடக்காமா? ஐயா ஐயா விட்டுங்க அவங்க இது நம்ம அவங்கள வந்து அவங்களுக்கு நான் குறை சொல்லலைங்க ஐயா. அவங்களுக்கு அவங்களே படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அது இன்னும் மேற்கொண்டு சரி சரி நம்ம சொன்னா புரியாது. விட்டுருங்கம்மா. பசித்திரு தனித்திரு விழித்திரு வந்து இது ஒரு பெரிய சீக்கிரட்டு. அதுல நிறைய வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. பதவி கிடையாது அது. பதவி வந்து மக்கள் வந்து பேசுறதுக்காக ஒரு அந்த பதவிக்கு சொல்லல நானு. ஆனா அவரு பதவின்றது மக்கள் நடுவுல இருக்கிற புகழும் பேரும் கண்டுபிடிக்கிறது கிடையாதுங்க. மேலான பதவி, மெய்யறிவு. அதுவும் இல்ல. அதுதான் அததாம்மா சொல்றேன். அது இல்லம்மா. அது வந்து இவங்களா வந்து நம்ம வந்து அத வந்து அப்படி ஒரு திரிச்சு சொல்றாங்க. அது பதவிங்கிறது அந்த பதவி கிடையாது. பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படிங்கிறது நீங்க சத்விசாரம் பண்ணுங்க. அப்படின்னா எதுக்காக சொன்னாரு அப்படின்ட்டு வள்ளலார்ட்ட இப்ப நம்ம வள்ளலார கேளுங்கன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி வள்ளலார கேளுங்க. பசித்திருன்னா என்ன, விழித்திருன்னா என்ன, தனித்திருன்னா என்ன அப்படின்ட்டு வள்ளலார கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும். சரிங்களா? சரிங்க. சரி, நாம இதோட முடிச்சுக்கலாம். அம்மா நீங்களே ஜோதி பாடல் பாடுங்கம்மா. ரொம்ப அருமையா பேசுனீங்க. அழகான பிரசன்டேஷன் வந்து அருமையான பிரசன்டேஷன் பண்ணீங்க. நல்லா எந்த விதமான தங்கு தடையும் இன்றி ஃப்ளோ வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பிரசன்டேஷன் வந்து அருமையா இருந்தது. நல்லா இருந்தது வள்ளலாரை பற்றிய பிரசன்டேஷன். அம்மா ஜோதி பாடல் பண்ணுங்க. ஜோதி பாடல் பண்ணுங்க. ஜோதி பாடல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனி ஆடல் நீடு பாதனி வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க
வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே. சிற்றம்பளவா இனிச்சிறியேன், செப்பும் முகமன் யாதுளது. தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே. இற்றை பொழுதே அருட்சோதி ஈக தருணம் இதுவாமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தடைக்க அருள் தாத்தா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா. நன்றிங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை.